மதுவை விற்று பிழப்பு நடத்தும் ஒரே அரசு தமிழக அரசுதான் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் சாடியுள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் சங்கம் சார்பில் நடைபெற்ற மது ஒழிப்பு போராட்டத்தில் பேசிய அவர், மதுவிற்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி சுமார் 30 ஆண்டுகளாக போராடி வருவதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் 600 மதுக்கடைகளை மூடுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சிதான் காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு மது விற்பனை மூலம் தமிழக அரசிற்கு 36,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்ததாகவும், தமிழக அரசு மதுவை மக்கள் மீது திணித்து வருவதாகவும் அன்புமணி சாடினார். ஒரு குடும்பம் 2 குடும்பம் கிடையாது, கோடிக்கணக்கான குடும்பம் நிம்மதி இல்லாத சூழல் தமிழ்நாட்டிலே. காரணம் இந்த மது. அரசாங்கத்துக்கு அதை பத்தி கவலை இல்லை. உங்களை பத்தியோ, உங்க குழந்தைகளை பத்தியோ, உங்க வீட்டுக்கார பத்தியோ, உங்க அப்பாவை பத்தியோ, தாத்தா பத்தியோ, மாமனோ மச்சானோ, பிறக்க குழந்தைகளை பத்தியோ அரசாங்கத்துக்கு கவலை கிடையாது. அவருடைய கவலை எல்லாம் மது வருமானம். உங்க பணத்தை, நீங்க உழைச்ச பணத்தை எல்லாம் பிழிஞ்சி எடுக்கணும். அதான் அரசாங்கத்துடைய நோக்கம்.